பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கர்த்தர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அனைத்து பிள்ளைகளுக்கும் நான் ஆகாரத்தை தருவேன் என்று. கர்த்தர் உன்னை ரட்சிப்பாராக. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. இயேசுக்கு சோத்திரம், இயேசுக்கு சோத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்துல என்ன எழுதியிருக்குன்னா, பிள்ளையே உனக்காக காசை நாளைக்கு இப்ப தரட்டுமா? டீ சாப்பிட்டதுக்கு மரியாதை காசு வச்சுட்டு போ. ஆண்டவரே, இந்த பிள்ளையின் கடனை நீர் போக்க வேண்டும் அப்பா. சரி, ரொம்ப பேச வேண்டாம், மரியாதை காசை வச்சுட்டு போ. என்ன என்ன என்னடா இவனெல்லாம் என்ன பண்றது? இயேசு ஊரை சோத்திரம், ஏமாத்திக்கிட்டு இயேசுவே திரியறான். சோத்திரம். அல்லேலூயா. சாவுகிராக்கி காலையில வரான் பாரு, உருப்படாதவன். என்ன ஏதாவது என்கிட்ட கொடுத்து வச்சியா? கை நீட்டுற. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருக்காங்க, ஆபரேஷனுக்கு பணம் இல்ல. காசு இல்லைன்னா பண்ணாதரா. இந்தா இங்க பாரு, நாளைக்கு அப்பாவுக்கு ஆபரேஷன், பணம் கேட்டு வராத. கடை திறந்து மூடுற வரைக்கும் இப்படிதான். எவனாவது ஒருத்த காசு கேட்டு வந்துகிட்டே இருப்பா. எவ்வளவு சார்? 130. ஐஸ்கிரீம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சா? குட். நெக்ஸ்ட் எங்க போகணும்? போற வழியில சாந்தியக்கா வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம். ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பேசிட்டு சீக்கிரம் வரணும். உட்காந்து பேசிக்கிட்டே இருக்க கூடாது. ஏய் பிரியா, என்ன இப்படி நடு ரோட்ல ஓடிட்டு இருக்க? ஏய் பாத்து பிரியா. பிரியா, என் பொண்ணு, என்னங்க என் பொண்ணு, என்னங்க? அம்மாடி பிரியா. விளையாடுறதுக்கு நடு ரோடு தான் கிடைச்சதா? போடா, போய் ஓரமா போய் விளையாடுறா. போடா. அம்மாடி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? பாத்துமா, ரொம்ப நன்றிப்பா. ஒண்ணு இல்ல. ஆஸ்பத்திரியில யாரு இருக்கா? அம்மா, ஆபரேஷனுக்கு காசு இல்ல. சரி, வண்டியில இருங்க. ஏய் நில்றா. கையில என்னடா? பணத்தை குடுறா. கேட்டுட்டு இருக்காங்க ஆளுங்க நிறைய பேர். அவனை குடுறா. பேஷண்டோட ரூம் எங்கன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அங்க போய் கேளுங்க. பைசா அங்க கொண்டு போய் கொடு. சரிங்க. அந்த பேஷண்டோட காசு. என்னையா அதெல்லாம்? உங்க கூட வேற யாரும் வரலையா? அந்த ட்ரைபல் பேஷண்டோட பையன் வெளியில இருக்காரு. அவர் கையில எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப அந்த ஆளோட அம்மாவை மாச்சரிக்க மாத்த. வெண்டிலேட்டருக்கு இந்த பாடியை ஷிஃப்ட் பண்ண. ஓகே? ஓகே சார். தம்பி, கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம். சாரிப்பா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு பாடி கொண்டு போற வழியை பாரு. மிஸ்டர், இங்க ஒன்னும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. உன்ன மாதிரி நிறைய பேர் அம்மா அப்பாவை இழந்திருக்காங்க. அது மாதிரி தான் எங்களுக்கு இது. இந்த ஆளு பிடிச்சி வெளில தள்ளுங்க.
ஃபுல் மப்பிள் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை தாண்டா கேட்டுட்டு இருக்க. வாயை திறந்து சொல்றான். அம்மா அம்மா ஆஸ்பத்திரியில காசு கொடுத்தாதான் அம்மாவை தரேன்றாங்க. அதுக்கேண்டா ராத்திரியில இங்க வந்து உட்காந்துருக்க? போய் உங்க அம்மா பக்கத்துல உட்கார்றா. அம்மா இறந்துட்டாங்க சார். இந்த மாதிரி மோசமான பொம்பளைகளுக்கு இந்த நிலைமை தாண்டா வரும். புறம்போக்கு பயல. பெத்த அம்மாவை இப்படி அட சொல்லுவேன். கை வைக்கிறியா? ஏய், உனக்கு இவனை அடிச்சு எவ்வளவு கிடக்குறா? எவ்வளவு தைரியம்! சார், இப்படி போட்டு அடிச்சா அவன் செத்துக்கிட்டு போயிட போறான். மேடம், அந்த கேஸ் என்ன பண்றது? போதும், நிறுத்துங்கயா. அம்மா காமிச்சு கொடுங்க, நான் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். சிஸ்டர், if you don't mind, நீங்க பிஸியா இல்லையே? No, ma'am. I want to ask about the boy who's sitting outside. May I talk to your senior doctor? இப்ப டாக்டர் வார்டில் இருக்காரு. It's very urgent. ஓகே, வந்துட்டு இருக்காரு. ஆ அந்த பேஷண்ட் கொஞ்சம். டாக்டர், எஸ். ஓகே, கேரி ஆன். எஸ். ஆக்சிடென்ட்ல இறந்து போன ராகவனோட ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை பத்தி ஏன் கேக்குறீங்க? டாக்டர், எஸ். அந்தாளி அங்க உட்காந்துருக்கான். ஓ, அதுவா? அவன் அம்மா இறந்துட்டாங்க. பாடி மார்ச்சுவரியில் இருக்கு. நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? செத்து போனவங்க திரும்ப வர மாட்டாங்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அம்மாவோட பாடியை வாங்கணும். செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்க இறுதி சடங்கு முடிச்சிரு. இதை எடுத்துட்டு போய் விக்கிறியோ அடகு வைக்கிறியோ என்ன வேணா செஞ்சுக்க. அந்த பணத்தை வச்சு பில் பே பண்ண. கவலைப்படாத, நான் சந்தோஷமா தான் கொடுக்கறேன். இந்தப்பா, இங்க வா. இது ஒரிஜினல் தங்கமா என்னன்னு பாரு. சார், இந்த நகை திருட்டு நகை மாதிரி இருக்கு. யோ, எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. போலீஸை கொஞ்சம் இங்க வர சொல்லியா? ம்.
யோ சீக்கிரமா இறங்கி வாங்கய்யா. இவனா அது? இவனை ஜீப்ல ஏத்துங்கய்யா. ஏய், அதை கொண்டாங்க ஸ்டேஷன். சரிங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல. அதெல்லாம் அங்க வந்து சொல்லு. வா. சார் என்ன விடுங்க. உன்னை மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா சார், விடக்கூடாது. நான் எதுவும் பண்ணல. ஏண்டா திருட்டு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னெல்லாம் கொல்லணும்டா. எங்களை எல்லாம் நீ பைத்தியக்காரன் நினைச்சியா? எங்க அம்மா என்னடா அம்மா உதுச்சனா குடல் வெளிய வந்துரும். போலீஸ் கிட்டே உன் விளையாட்ட காட்டியா? ஸ்டாப் இட். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், ஏன் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? கொலை பண்ணோம்னா அந்த டேம்ல கொண்டு போய் தள்ளிவிடு. இங்க வேணாம். காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டானுங்க. மேடம், இவனை சாதாரண ஆள் நினைச்சுக்காதீங்க. இவன் நம்ம ஆளுகளை பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கான். இங்க பாருங்க மேடம், இந்த நகையை எங்கேயோ இருந்து திருடிட்டு வந்திருக்கான். கடையில விக்கலான்னு வந்தா மேடம். சந்தேகப்பட்டு தான் ஃபோன் பண்ணேன். அதை என்கிட்ட கொடு. கோட் சூட் போட்டுக்கிட்டு அவன் கிலோ கணக்குல தங்கம் கொண்டு வரும்போது நீ எல்லாம் சந்தேகப்பட மாட்ட. தன் தாயோட மருந்து செலவுக்கு எவனாவது இந்த மாதிரி எடுத்துட்டு வரும்போது அவன் மேல சந்தேகப்பட்டு அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவீங்கல்ல. நகைக்கடை வச்சிருக்கிறவனுங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தின்னு நினைப்பு. அவனுக்கு கொஞ்சம் தண்ணியாவது குடியா, செத்துக்கித்து போயிட போறான். இத நான் தான் அவனுக்கு கொடுத்தேன். அவங்க அம்மாவோட பாடி ஹாஸ்பிட்டல் மார்ச்சரியில இருக்கு. அவங்கள அடக்கம் பண்ண செலவு கொடுத்தேன். அம்மா செத்தாலும் அப்பா செத்தாலும் ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு என்ன போச்சு? யார் செத்தா என்ன? ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கு காசு தானே வேணும். சரி சரி, இது நீங்களே எடுத்துக்கிட்டு இதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் சேதாரம் அது இதுன்னு குறைச்சிடாதீங்க. அவனுக்கு சொல்லி புரிய வையா. ஏழையா பிறந்தாவே இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கணும்னு உன் தலையில எழுதியிருக்கு போல இருக்கு. அடுத்து என்ன செய்யறத உத்தேசம்? வண்டியில ஏறு.